ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து லாட்டி அனிமேஷன்ஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த லோட் ஆகிற மாதிரி அனிமேஷனு, அதுக்கப்புறம் நிறையா லோட் ஆகிற மட்டும் இல்லை, ஏகப்பட்ட அனிமேஷன்ஸோட ஃபைல்ஸ் வந்து ரெடியாக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து எப்போ வேணுனாலும் எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்பில் வந்து நம்ம லோட் ஆகிற மாதிரி அனிமேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஓனாக உட்காந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து நம்மளோட ஓனான எஃபெக்டை வந்து டெவலப் பண்ணி அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போது நம்ம வந்து நார்மலாக ஒரு கோட் எழுதுகிற ஒரு டெவலப்பராக இருக்கும். ஸோ இப்போ நமக்கும் வந்து இந்த மாதிரி வீடியோ அனிமேஷன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால தான் இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நிறைய அனிமேஷன்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து அதை எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணுங்கள். இப்போ நான் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஆப்ஷனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து லாட்டி ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த அது உள்ளே இருக்கிற விஷயங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இல்லைனா டவுன்லோட் ஆகாது. இப்போது இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எதாவது சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லோடிங் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து லோட் ஆகிற மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன அனிமேஷன்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. அண்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறதே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு அனிமேஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுதா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் சில அனிமேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. அதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதா பார்த்துக்கோங்க. சேஞ்ச் ஆகுது, ஓகே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா டவுன்லோட் ஜேசன் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இல்லைனா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோடே ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரி இருக்கும் இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் டைரக்டரி ஓப்பன் பண்ணிவிட்டு, இது வீடியோஸோடது. ஸோ ப்ராஜெக்ட் உள்ளே போயிட்டு நம்மளோட அசட்ஸில் வந்து இது வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து லோடிங்க்கு ஒரு அனிமேஷனும், நெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ்க்கு ஒரு அனிமேஷன் நான் பண்ணுறேன். சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து டிக் வர மாதிரி அனிமேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஃபைல். அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதா பார்த்தா பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து கரெக்டாக லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆன அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாகின் பண்ணுற அந்த ஒரு சிம்பிள் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. இப்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம கோடில் வந்து இது எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இப்போது கரெக்டாக நம்ம லாகின் கிளிக் பண்ணும்போது இது வருது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனிமேஷன் இருக்குல்ல, இப்போ லோட் ஆகிற அனிமேஷன் இதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் வர வைக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து loading.js அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு நியூ காம்பனண்ட்டே நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம், ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது உள்ளே வந்து நம்ம எப்பவும் போல் பண்ணுறது தான். கிளாஸஸ் இது எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் மெத்தடில் நான் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு கண்டெய்னர் போடுறேன். வேறு எதுவுமே போடல. ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு கண்டெய்னர் போட்டுட்டு அது கீழே வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் லோடிங் கொடுத்துருங்க. அண்ட் அந்த கண்டெய்னரை நம்ம டிஃபைன் பண்ணோம். பிகாஸ் இது வந்து ஸ்டைலர் காம்போனன்ட் அப்படிங்கிறனால வந்து ஒரு வியூவாக இருக்க போது.
அண்ட் இது உள்ளே வந்து அந்த கண்டெய்னருக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, சில இது கொடுக்குறோம். என்ன அப்படின்னா இதோட வித் வந்து 100% கொடுங்க, அண்ட் இதோட ஹைட்டும் வந்து 100%. நெக்ஸ்ட்டு வந்து இதோட பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா, எல்லாம் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கூட இருக்கட்டும். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா RGBA, ஸோ இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த RGBயில் இப்போது இது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே நார்மல் இஷ்யூஸ் தான், சரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து RGBA போட்டுட்டு நான் வந்து இதெல்லாம் ரீலோட் பண்ணால் சரியாயிடும், அது ப்ராப்ளம் இல்லை. 255 255 255. நான் ஏன் வந்து இத்தனை வாட்டி 255 போடுறேன் அப்படின்னா 255 அப்படிங்கிறது வந்து ஒயிட் கலரை மீன் பண்ணோம். இந்த மாதிரி வந்து 3 வாட்டி வந்து 255 போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒயிட் கலரோட கோடு. ஸோ 0.9 அப்படி வந்து ஒப்பாசிட்டி வந்து 0.9 அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட பொசிஷன் வந்து அப்சல்யூட் ஆக்குங்க, அப்போ தான் எல்லாத்துக்குமே மேலே இருக்கும். அதே மாதிரி டாப் வந்து 0, லெஃப்ட் வந்து அதே மாதிரி 0. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சென்டர் ஆக்குறேன், அலைன் ஐட்டம்ஸும் சென்டர் ஆக்குறேன். ஸோ இப்போது இது நம்ம சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாகின் ஸ்க்ரீனில் இதோட கீழே ஓகேவா இந்த பாக்ஸ் முடியுது இல்லையா, கரெக்டாக இந்த பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. இந்த பாக்ஸுக்கு மேலே ஓகேவா, அதாவது பாக்ஸுக்கு மேலே அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, இந்த ஒரு இதில் பாக்ஸுக்கு மேலே வரும், பட் கோடில் வந்து அந்த இது லாஸ்ட்டு எண்டிங்கில் போடுவோம். ஸோ லோடிங் அப்படின்னு போட்டு இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டெய்னர் வந்து ஆட்டோ இம்போர்ட்டும் ஆயிரும், நமக்கு லோட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படிங்கிறனால பாக்ஸுக்கு மேலே இருக்கும் ரைட்டாக. இந்த மாதிரி வந்து பாக்ஸுக்கு மேலே வந்து இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துருக்கு. இப்போது நான் ஒரு நிமிஷம் நேவிகேஷன் இதில் வந்து ஹோம் வந்து இது பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் நம்ம வந்து நிறையா விஷயங்கள் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம வந்து முதல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஜஸ்ட் வந்து இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலில் வந்து உங்களோட டைரக்டரிக்கு போயிருங்க, npm install --save lottie react native. ஸோ இதான் வந்து நம்ம அந்த அனிமேஷன்ஸை வந்து நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு லைப்ரரி. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு npm audit fix ரன் பண்ணிட்டேன். அது இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதோ ஒரு எரர் வந்துச்சு, அதனால் நான் வந்து ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட், பிகாஸ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன எரர்னா வரலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போது நடுவில் நிறைய எரர் வந்துச்சு, பட் ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எரர்லாம் சரியாயிடுச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணியாச்சு, இதை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதில் போயிட்டு இம்போர்ட் lottie view அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம் அப்படின்னு கொடுங்க. ஃப்ரம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண lottie react native அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்டு இதை இப்போ கட் பண்ணிட்டு கண்டெய்னரை இங்கே போட்டு இப்போ இந்த கண்டெய்னர் உள்ளே வந்து நான் வந்து lottie view வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த lottie view அப்படிங்கிறது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக்காக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜ் டேக் மாதிரி தான். எப்படி நம்ம வந்து இமேஜ் டேக்கில் வந்து சோர்ஸ் போடுவோமோ, SRC அந்த மாதிரி சோர்ஸ் போடுவோமோ, அதே மாதிரி இதில் சோர்ஸ் போட்டு நம்ம முக்கியமாக என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரிக்வயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஏன் ரிக்வயர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நெட்லேருந்து டேட்டா எடுக்கலை, நம்ம வந்து நம்மளோட ஃபைல் சிஸ்டம்லேருந்து எடுக்கிறோம். ஸோ 2 ஃபோல்டர் பேக் போயிட்டு அசட்ஸ் உள்ளே போயிட்டு அது உள்ளே வந்து என்ன நேம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஃபோல்டர் பேக் போகிறோம், அசட்ஸ் உள்ளே போகிறோம், அது உள்ளே வந்து
இதுதான் கிடையாது. ப்ரீலோடர் அப்படிங்கிற இந்த நேம் இருக்கு இல்லையா, ரீநேம் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு எரர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒன்று இல்லை கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ எந்த ஒரு எரருமே வரல. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிமேஷன் வந்து ப்ளேவும் ஆகலை. ஸோ இப்போ இதுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னா, இப்போது ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் லூப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த அனிமேஷன் நமக்கு தெரியும், ஒரு லிமிட்டுக்கு மேலே அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து லூப் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ லூப் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இது வேணாம், ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ப்ளே ஆக வேணாம் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண முடியும். இதே ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம லூப்லேயும் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு வந்து நம்ம இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபால்ஸில் தான் வைக்க போகிறோம். இது வந்து ஃபால்ஸில் இருக்கட்டும். லூப் வந்து இப்போதைக்கு லோடிங்கில் வந்து ஃபால்ஸில் இருக்க தேவையில்ல. பட் ஆட்டோ ப்ளே வந்து நான் ஃபால்ஸ் ஆக்கிடுறேன். ஏன் அப்படின்னா நான் இதை வந்து என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா, லாகின்ல அந்த பட்டனை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொல்கிறது, அந்த வந்து ஆட்டோ ப்ளே அப்படி இருக்கிறது வந்து ப்ளே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் நம்ம செட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ரெஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும், டிஃபால்ட்டாகவே இதை நீங்கள் வந்து இந்த கோடை வந்து ஒரு மக்கப் மாதிரி கூட நீங்கள் பண்ணி வச்சிடலாம். இது வந்து எப்போவுமே நமக்கு எழுதுகிற மாதிரி வரும். என்ன அப்படின்னா, இது உள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன், அது உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பேராமீட்டரை ஒன்று பாஸ் பண்ணுவோம். அது உள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, திஸ் டாட் அனிமேஷன் ஈக்குவல் டு இந்த அனிமேஷன். ஸோ இப்போ லிட்டரல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நான் கால் பண்ணுறேன். அந்த ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணும் அப்படின்னா, அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி விட்றோம். பாஸ் பண்ணி விட்றத நான் என்ன பண்ணுறேன், திஸ் டாட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட கிளாஸில், என்னோடய லோடிங் அப்படிங்கிற என்னோடய கிளாஸில் நான் வந்து குளோபலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம், டாட் ஏ கூட வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஒரு வேரியபிள் பார்த்திங்க அப்படின்னா குளோபலாக என்னோடய கிளாஸில் வந்து எங்கே வேணால் ஒர்க் ஆகும். அது ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கேன், அனிமேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அனிமேஷனில் வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ காம்போனன்ட் மவுண்ட் ஆகுதுன்னு வச்சுப்போமே. மவுண்ட் ஆகுறப்போ நான் வந்து திஸ் டாட் அனிமேஷனில் தான் இருக்குது. அது உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து அனிமேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். இதில் டாட் ப்ளே பண்ணலாம். ஸோ டாட் ப்ளே அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மவுண்ட் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகும். இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோ ப்ளே ஃபால்ஸ் வச்சுருந்தாலும் இந்த இடத்துல ப்ளே இருக்கிறனால ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் வைக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போது இது வந்து டக்குன்னு எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கு இல்லையா? இப்போ இதில் வந்து நம்ம அனிமேட்டட் யூஸ் பண்ணலாம். இப்படி இம்போர்ட், ஓகே இப்படி இல்லை, இம்போர்ட் அனிமேட்டட் ஃப்ரம் ரியாக்ட் நேட்டிவ். ஏன் நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து இந்த லோடிங் அப்படிங்கிறது மேலே வரணும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து பட்டன் வந்து வேறு ஒரு ஸ்க்ரீனில் இருக்குது, இது வந்து வேறு ஒரு ஸ்க்ரீனில் இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், ஹோம் ஸ்க்ரீனில் வந்து மெனு அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெனுவை வந்து சிம்பிளாக டாப்பு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து அனிமேட் பண்ணோம். அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. இது வந்து வேறு ஒரு ஸ்க்ரீனில் நம்ம பண்ண மாதிரி. பட் இது வந்து டிஃப்ரெண்ட், இது வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இப்போ லாகின் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்போனண்ட்டில் இருக்குது. இப்போ லாகின் அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்குல்ல, அது வந்து வேறு ஒரு கம்போனண்ட்டில் இருக்குது. இந்த லோடிங் அப்படிங்கிறது வந்து வேறு ஒரு கம்போனண்ட். ஸோ இது ரெண்டையும் லிங்க் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒரு மெயினான அனிமேட் பண்ண வேண்டிய கம்போனண்ட் இதுதாங்க, ரைட்டா? இதைத்தான் நம்ம அனிமேட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம மெனுலையும் பண்ணியிருப்போம். மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே தான் வந்து அனிமேஷன்ஸ் எழுதியிருப்போம். இதை வந்து நம்ம ரீடெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். ரீடெக்ஸில் வந்து யூசர் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஓப்பன் மெனு ஆகும், அனிமேட் ஆகும், ரைட்டா? இது வந்து ரீடெக்ஸ் கான்செப்டில் பண்ணோம். பட் நம்ம லாகின்ல வந்து ரீடெக்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறோம். எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட் இதை நம்ம அனிமேட் பண்ணுவோம். இப்போது இதில் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து
ஸ்டேட் செட் பண்ணுவோம். நம்ம ஸ்டேட் ஈக்குவல்ஸ் டு நம்ம வந்து டாப் அப்படிங்கிற ஸ்டேட். டாப் ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் இது அனிமேட் ஆகும்போது டாப் வந்து எப்போவுமே கீழே டியில் இருந்துச்சு அப்படின்னா யூசர் வந்து அதுக்கு இப்போது இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து இது கீழே போயிடுச்சு அப்படின்னா என்னால் வந்து மெம்பர் லாகின்ல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண முடியும். நான் ஜஸ்ட் ஒப்பாசிட்டியை மட்டும் 0 ஆக்கிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து அதை கிளிக் பண்ணக்கூட முடியாது. அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து நியூ அனிமேட்டட் டாட் வேல்யூ அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு 0லே இருக்கட்டும். இப்போதைக்கு 0லே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒப்பாசிட்டியில் இப்போது நியூ அனிமேட்டட் டாட் வேல்யூ. இந்த ஒப்பாசிட்டியில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே இப்படி இருக்கட்டும். ஸோ ஒப்பாசிட்டி 1 அண்ட் இது வந்து 0. ஓகே. ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம கண்டெய்னரை வந்து அனிமேட்டட் கண்டெய்னராக மாற்றணும். அப்போ தான் நம்மளால் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்ட் அனிமேட்டட் கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் டு ஓகே. ஸோ இதெல்லாம் மாற்றியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இது உள்ளே வந்து இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டைல் ஈக்குவல்ஸ் டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து டாப் அப்படின்னு போட்டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் டாப். அதே மாதிரி ஒப்பாசிட்டியில் திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஒப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட்ஸை நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ டாப் வந்து 0ல் இருக்கிறதுனால 0 மேலே இருக்கும். ஒப்பாசிட்டி வந்து இப்படி இருக்கும். ஓகே. ஸோ இப்போது நான் வந்து இங்கே வந்து சில விஷயங்கள் எழுத போகிறேன். என்ன அப்படின்னா ஓகே இங்கே வந்து காம்போனண்ட் டிட் அப்டேட்டில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுகிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் இஸ் ஆக்டிவ். இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு இந்த கான்செப்ட் நான் ஏன் எழுதுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியலாம், விட்டுருங்க. அது ஃப்யூச்சரில் வரும். இப்போதைக்கு அனிமேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனிமேட்டட் டாட் டைமிங் அப்படின்னு போட்டு நம்ம நார்மலாக பண்ணுற விஷயங்களை இதில் பண்ணலாம். நம்ம இங்கே ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து மெனுவிலலாம் இது வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே யூஸ் பண்ணது தான். இங்கே ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் டைமிங்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ டைமிங்கில் வந்து திஸ் டாட் ஸ்டேட் டாட் டாப். முதல்ல டாப்பில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டூ வேல்யூ வந்து இப்போ ஆக்டிவ் அப்படின்னா 2 வேல்யூவில் வந்து 0 தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன். நான் வந்து இந்த டைமிங் யூஸ் பண்ணது ரீசனே தான். டியூரேஷன் வந்து நல்லா 0 செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதே நான் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ண மாதிரி அது ஸ்லோவாக மேலே வரும். பட் டைமிங் யூஸ் பண்ண அப்படின்னா என்னால் வந்து 0 அப்படிங்கிற டியூரேஷன் செட் பண்ண முடியும். ஸோ டக்குன்னு இதாயிடும். ஸோ ஸ்டார்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி அனிமேட்டட் டாட் டைமிங் ஒப்பாசிட்டி 2 வேல்யூவில் வந்து நம்ம ஆக்டிவ் ஆகும்போது 1 தான் இருக்க போகுது. ஸோ அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் டியூரேஷன்லாம் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது ஸ்லோவாக வந்தால் கூட போதும், பிரச்சனை கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்ஸ் வந்து அனிமேட்டட் டைமிங் வந்து இங்கே வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் இது பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஹைட் நமக்கு வேணும். ஸோ அதனால் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஹைட் ஈக்குவல்ஸ் டு நம்ம டைமென்ஷன்ஸ் டாட் கெட் விண்டோ ஹைட். இது வரைக்கும் நம்ம வித் யூஸ் பண்ணியிருப்போம், பட் இப்போ தான் ஹைட் யூஸ் பண்ணுறோம். ஹைட்டில் இந்த இடத்துல 2 வேல்யூவில் வந்து நான் ஸ்க்ரீன் ஹைட்டு போடுறேன். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது வந்து இப்போது அவங்க வந்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணலை அப்படின்னா இன்ஆக்டிவில் இருக்குது அப்படின்னா அது இன்ஆக்டிவில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் ஹைட் வந்து கீழே போயிடும். இதுக்கப்புறம் இதோட அனிமேஷன் 0 ஆக்கிடலாம். ஓகே. பட் இப்போ நம்ம இதை யூஸே பண்ணல. இது எப்படி இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. உங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த அனிமேஷன்ஸ் தான் புரிஞ்சிருக்குமே தவிர இந்த இஃப் எல்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே வந்து
இப்போ கண்டிப்பாக எரர் வரும், பிகாஸ் ப்ராப்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு எரர் வரும். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு அனிமேஷன் ஒன்று போடுவேன். என்ன அப்படின்னா, இஸ் ஆக்டிவில் நான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவேன். ஓகேவா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அண்ட் இப்போ வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட்டில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சும்மா வந்து ப்ளே ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. நம்ம லூப் வந்து பண்ணியிருக்கனால ப்ளே ஆகிட்டே தான் இருக்க போகுது. பட் இப்போ இதில் நான் இந்த இடத்துல ப்ளே போடுறதுக்கு பதிலாக இங்கே போயிட்டு ப்ளே போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்னு நம்ம போடாமல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நான் இந்த இடத்துல வந்து நான் ஃபால்ஸ் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ என்ன நடக்கும், அங்கே வந்து நமக்கு லோட் ஆகாது. அது பிகாஸ் எல்ஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுச்சு. நம்ம டியூரேஷன்லாம் 0 செட் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீன் ஹைட் பண்ணியிருக்கோம். மேபி ஸ்டார்டிங்கில் காட்டினதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு இந்த மாதிரி காட்டுனுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து 0 வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. பிகாஸ் நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜே நம்ம 0 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்ஸ் இந்த கோடு ஃபுல்லாக ரன் ஆகும். அப்போ எல்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு செகண்ட் நமக்கு வந்துச்சு இல்லையா, அது வந்து இப்போ நமக்கு வராது. பார்த்திங்கன்னா வரல. இப்போது இதுவே நான் இந்த இடத்துல போயிட்டு நான் ட்ரூ அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து லோட் ஆகும் பாருங்கள். ஏன் லோட் ஆகல? ஓகே, லோட் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, பட் அது ப்ராப்ளம் இல்லை. இப்போது ஓகே, இப்போது நம்ம வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் எழுதியிருக்கோம். எப்படின்னா இங்கே வந்து ஆக்டிவாக அப்படின்னு பார்க்குறோம். ஆக்டிவ் அப்படின்னா ட்ரூ, ரைட்டா? ஸோ ஆக்டிவாக பார்க்குறோம். ஆக்டிவ் அப்படின்னா டாப் டக்குன்னு வந்துடணும். அண்ட் ஒப்பாசிட்டி வந்து 1 ஆகிடணும். அனிமேஷன் வந்து ப்ளே ஆகணும். இதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? வேறு எந்த ஒரு கான்செப்ட்டுமே நம்ம அட்வான்ஸாக எதுவுமே பண்ணலை. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து இந்த லாஜிக்கை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம், அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எப்படி இந்த லாஜிக்கை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல திஸ் டாட் ஸ்டேட் டாட் இஸ் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்டேட்டை போடுவேன். அதே மாதிரி இங்கே போயிட்டு இஸ் லோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது நான் ஹேண்டில் லாகின் அப்படிங்கிற பட்டன் எப்போ ஒர்க் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஒர்க் ஆகும், நான் வந்து எப்போ வந்து அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அந்த டைமில் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போது இந்த மாதிரி கன்சோல் டாட் லாக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படின்னு பண்ணிட்டு இஸ் லோடிங் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது வந்து டைனமிக்காக இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்காது. இப்போது நான் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் எப்போ லாகின் கிளிக் பண்ணுறனோ அப்போ ஸ்டேட் வந்து ட்ரூ ஆகும், நமக்கு லோட் ஆகும். ஸோ அந்த ஸ்லோவாக நடந்த அனிமேஷன் வந்து நீங்களே பார்க்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்டே. நம்ம இங்கே வந்து அனிமேட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம அதில் என்ன சொல்கிறது, நம்ம மெனு பண்ணும்போது நம்ம வந்து ரீடெக்ஸ் யூஸ் பண்ணோம், ரைட்டா? அதில் வந்து ரீடெக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டான ரீசன். பிகாஸ் வந்து அது வந்து எல்லாமே நம்ம சர்வர் உள்ளே நடக்க போகுது. நம்ம மெனு ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆப் உள்ளே நடக்க போகுது. பட் இந்த ஒரு கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் பேஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ லாகின் ஆகுது. இப்போ லாகின் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இப்போ வந்து இந்த இது போயிட்டு நம்ம சக்ஸஸ் பட்டன் வரணும். அதாவது இந்த ஒரு அனிமேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, சக்ஸஸ் அனிமேஷன். ஸோ சக்ஸஸ் அனிமேஷன் வரணும். ஓகே, ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம வந்து சக்ஸஸ் அனிமேஷன் பேஜை ரெடி பண்ணலாம். சிம்பிளாக வந்து என்ன பண்ணுங்கள், இந்த காம்போனன்ட்ஸில் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போனேன் அப்படின்னா, இந்த லோடிங்கோட மொத்த கோடையுமே நான் வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கோடோட மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கோடு காப்பி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு அது சரியாக புரியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஒரு கம்ப்ளீட்டாக இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த நேம் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி கீழே வந்து இதுலேயும் சக்ஸஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம். அண்ட் இது பண்ணுறோம் இல்லையா, இந்த அனிமேஷனை நேம் சேஞ்ச் பண்ணோம் இந்த மாதிரி.
இப்போ அசர்ட்ஸ் பண்ணுறது பதிலாக நான் சக்ஸஸ்ஃபுல் அனிமேஷனை பண்ண போகிறேன். அண்ட் லூப்பை வந்து நான் வந்து ஃபால்ஸில் வைக்க போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு வாட்டி ப்ளே ஆனால் போதும், எனக்கு மறுபடியும் ப்ளே ஆக தேவையில்லை, ஜஸ்ட் ஒன் டைம் அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதுலேயும் வந்து இஸ் ஆக்டிவ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிப்போம். அண்ட் லாகின் இருக்கு இல்லையா, லாகின்ல லோடிங்க்கு கீழே நான் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணுறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் வரும், நல்லா தெரியும் எப்படி நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல. இதில் வந்து இஸ் ஆக்டிவில் திஸ் டாட் ஸ்டேட் டாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அண்ட் இப்போ நம்ம சேவ் பண்ணால் எரர் வர சான்ஸ் இருக்குது, அதனால் முதல்ல வந்து ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபால்ஸாக இருக்க போகுது. ஓகே. இப்போ வந்து நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாகின் கிளிக் பண்ணுவாங்களா, லாகின் கிளிக் பண்ணும்போது லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த லோட் ஆகிற கேப்பில் நம்ம சர்வரில் என்ன பண்ண போகிறோம், ஒரு ரெஸ்பாண்டை நம்ம வந்து சென்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? அது வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்க போகுது, கீழே வந்து இங்கே வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த லோட் ஆகிற கேப்பில் சர்வருக்கு மெசேஜை சென்ட் பண்ணி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை சென்ட் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். கரெக்ட் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இஸ் லோடிங்கை வந்து ஃபால்ஸ் ஆக்கிடும். ஸோ ஃபால்ஸ் ஆக்கிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிடும், ரைட்டா? ஸோ அது ஃபால்ஸ் ஆன அடுத்த செகண்ட் வந்து இஸ் சக்ஸஸ்ஃபுல்லில் வந்து ட்ரூ பண்ணிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், அது வந்து டிக் வரும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம சர்வர்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இந்த டைமில். நம்ம வந்து அதை வந்து அட்வான்ஸாக போகும்போது பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பண்ணலாம். எப்படின்னா ஒரு 5 செகண்ட் இதை லோட் பண்ண வைக்கலாம். ஒரு 5 செகண்ட் இது லோட் ஆன அப்புறம் எனக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது அனிமேஷன் வரணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஹேண்டில் டாட் லாகின் கிளிக் பண்ண அப்புறம் இது ட்ரூ ஆகட்டும், லோட் ஆகட்டும், ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து என்ன ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று பண்ணோம். ஓகேவா? ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணிவிட்டு இதில் வந்து திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படின்னு பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து திஸ் டாட் ஓகே இப்படி கிடையாதுல்ல, இஸ் சக்ஸஸ்ஃபுல். இதை வந்து நான் வந்து ஃபால்ஸ் ட்ரூ ஆக்கணும். அண்ட் இந்த ஒரு கோடையும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து ஃபால்ஸ் ஆக்குறேன். இதை தான் ஃபால்ஸ் ஆக்கணும், நான் மாற்றி மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். இதை ஃபால்ஸ் ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து கமா போட்டு 2000 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது இந்த ஒரு செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 2 செகண்ட் வெயிட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆன அப்புறம் உடனே வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் ஆகும். பட் கால் ஆன அடுத்த செகண்ட் ரன் ஆகாது, 2 செகண்ட் வெயிட் பண்ணும். 2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு ஃபால்ஸ் ஆக்கிட்டு இதை ட்ரூ ஆகும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா 2 செகண்ட் லோட் ஆகும். 2 செகண்ட் லோட் ஆகிட்டு நமக்கு டிக் வரும், பார்த்தீங்களா? அது லூப் ஆகலை. இந்த செட் டைம் அவுட் அப்படிங்கிறது வந்து இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் தான். நம்ம ஜஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்மளோட பட்டன் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக இப்போ ஹேண்டில் லாகின் அப்படிங்கிறது கால் ஆகும். கால் ஆன அடுத்த செகண்ட் வந்து இந்த 2 கோடுமே ஒரே செகண்டில் ரன் ஆகும். எப்போவுமே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த கால் ஆச்சு அப்படின்னா இது உள்ளே இருக்கிற கோடு எல்லாமே ஒரே செகண்டில் டக்குன்னு ட்ரிகர் ஆகும். அப்படி ஆகிறப்போ இது ட்ரூ ஆகிடும். பட் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆன உடனே ஒர்க் பண்ணாமல் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணும். பிகாஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ண அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபால்ஸ் ஆகும். அதாவது இது வந்து ஸ்டேட் அப்படிங்கிறதுனால லைவாக அப்டேட் ஆகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபால்ஸ் ஆக்கிட்டு இதை ட்ரூ ஆக்கிடும். சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம லோடிங்கில் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியில் இங்கே வந்து ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இஸ் ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை. ஸோ இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து டாப் வந்து 0வாக இருக்கணும். டியூரேஷன்லாம் டக்குன்னு ஒரே செகண்டில் டக்குன்னு மேலே வரணும். வேல்யூ வந்து 1ஆக இருக்கணும். ஸோ ஒப்பாசிட்டி வந்து பிரைட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அண்ட் எனக்கு வந்து அனிமேஷன் வந்து ப்ளே ஆகணும். ஸோ அனிமேஷன் வந்து ஆட்டோ ப்ளே ஆகாமல் நம்ம சொல்லும்போது ப்ளே ஆகும்,
கரெக்டா? அது வந்து இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்காது. நம்ம சொல்லும்போது ப்ளே ஆகும். எல்ஸ் எல்ஸ் வந்து இப்போ பட்டன் கிளிக் பண்ணல அப்படின்னா, இன்னும் பட்டன் நான் கிளிக் பண்ணவே இல்லை அப்போனா ஃபால்ஸில் இருக்கும், ரைட்டா? ஸோ ஃபால்ஸில் இருக்குது அப்படின்னா நமக்கு இப்போ என்ன பண்ணலாம், இந்த அனிமேட்டட் டைமிங் வந்து ஸ்க்ரீன் ஹைட்டுக்கு போயிடும். அதாவது ஸ்க்ரீனை விட கீழே போயிடும். டியூரேஷன் 0. ஸோ ஒரே செகண்டில் போயிடும். ஒப்பாசிட்டி வந்து 0 ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே போயிடும். நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ அதனால் இப்போ நம்ம லாகின் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வருது. ப்ளஸ் நம்ம இங்கே எழுதியிருக்கிற சில கோடு அப்படிங்கிறனால, இங்கே எழுதியிருக்கிற ஒரு கோட்னால இந்த டிக் பட்டன் வருது. ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபயர்பேஸை வச்சு இந்த ஒரு விஷயத்தை பண்ண வைக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து வேஸ்ட்டாக வந்து இப்போது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம்ல, இதெல்லாம் இல்லாமல் ஃபயர்பேஸை வச்சு நம்ம டீசெண்டாக வந்து பண்ண முடியும். எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்பேஸில் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் போட்டிருக்கோம். பட் ஃபயர்பேஸில் எப்படின்னா, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ashwin@gmail.com அப்படின்னு அடிக்கிறேன். ஒரு பாஸ்வேர்டு ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னா, நான் டிக் பண்ண உடனே அது பாட்டு லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த அக்சஸ் வர வரைக்கும் லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். லோட் ஆன அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த டிக் சிம்பிளே வரும். இப்போதைக்கு நம்ம 2 செகண்ட் வச்சுருக்கோம் லோடிங். பட் ஃபயர்பேஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபயர்பேஸ் வந்து ஒரு 10 செகண்ட், அவங்க நெட்டு ஸ்லோவாக இருந்து 10 செகண்ட் இடிச்சு அப்படின்னா 10 செகண்ட் லோட் ஆகும். 10 செகண்ட் லோட் ஆகிட்டு நமக்கு டிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபயர்பேஸோட கான்செப்ட்ஸு, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, நம்ம புதுசாக எதுவுமே கற்றுக்கல. லிட்டரலி நம்ம வந்து லாட்டி வியூ அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜ் மாதிரி தான், டவுன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப புதுசாலாம் இருக்காது, ஒரு பேசிக்கான ஸ்டஃப்பாக தான் இருக்கும். இந்த ரெஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த ப்ளே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். இது எல்லாமே பேசிக் அனிமேஷன்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பிகாஸ் எல்லாம் பேசிக் அனிமேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸை வச்சு பண்ணுற சிம்பிளான விஷயங்கள். ஓகேவா?